Praise the Lord. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நம்முடைய சியோன் ஜெபத்தினுடைய தலைமை சபையாகிய ஏலிம் ஜெப வீட்டிலிருந்து உங்கள் அனைவருக்குமாக வாழ்த்துதலை நாங்கள் அனைவருமாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகினாலே ஏலிம் ஜெப வீட்டிலிருந்து எப்பொழுதும் உங்களுக்காக தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, உங்களுடைய அநேக தேவைகளுக்காகவும் அவர் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார். ஆகினாலே தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நாளிலே நாம் முழங்கால் படியிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சிருஷ்டிகத்தை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசும், உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் என்று தயவாக நாம் ஜெபித்து அதன் பிற்பாடு நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜெபம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரே உங்கள் ஸ்தோத்திக்கிறோம். எவ்வளவு அன்புள்ள தேவன் தாப்பனே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து கிடந்த எங்களை ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்து இந்த கால வேலை நேரத்திலும் தாசன் மூலமாய் சொல்லப்பட்ட வண்ணமாக இந்த உலகத்திலே பைத்தியமானவர்கள் தாப்பனே, நாங்கள் இழிவானவர்கள், அற்பமானவர்கள் ஆண்டவரே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜனங்கள் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டு மீட்டுக் கொண்டு ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி ஆண்டவரே உங்கள் சன்னிதானத்தில் எங்களை சேர்க்கும்படியாக கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நீதியாக, ஆண்டவரே எங்களுக்கு மீட்புமாக, பலனாக நீர் மாறிப்போனதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும் போதும் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் தாப்பனே. ஆண்டவரே, மாம்சமான காரியங்கள், மாம்சமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சத்தத்திற்கு முற்றிலுமாக செவியை சாய்த்து கவனித்துக்குள்ள இருக்க கிருபை செய்யும். குறிப்பாக அடியனை நோக்கி பார்க்கிறதாவே, அடியன் மறையவும் நீர் தெரியவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தெளிவாய் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தும்படியாக நீர் நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். லூக்கா சுவிசேஷம் 12:12, 1 சாமுவேல் 3:9, சங்கீதம் 119, 18 இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம் தாப்பனே. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக்குறதாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையிலே எங்களை நாங்கள் சரி செய்து கொண்டு ஊக்கத்தோடு ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு தயப்படும்படியாக கொண்டாடுறோம். இந்த நாளை நீ தெரிந்து கொண்ட இந்த உபவாச தினத்திற்காக அநேகர் பாரத்தோடு, கஷ்டத்தோடு, ஆண்டவரே துன்பத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த விடாய்க்கு போன ஆத்மாவுக்கு உங்கள் ஜீவனுள்ள வார்த்தை தந்து எங்களை உயிர்ப்பிக்க செய்யும்படியாக மன்றாடி எங்கள் தேவனும் எங்கள் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் பரிசுத்தமான வேதத்திலிருந்து யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12 14 மட்டுமாக நாம் வாசிக்கலாம். 12, 13, 14 இந்த 3 வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்க தேவன் தமிழ் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வசனத்தை ஊழியக்காரர் வாசிப்பார்கள், அவரை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இன்று இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ
செய்யுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்க அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், போதுமா? பாருங்கள் அன்புள்ள பிரியமான சகோதரனே, ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு என்னவாயிடுச்சான்? சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றுச்சான். எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல? யோசுவா ஆண்டவர் நோக்கி விண்ணப்பிக்கிறார், ஜெபிக்கிறாரு. சூரியனே சந்திரனே நீங்க என்ன பண்ணுங்க? தரித்து நில்லுங்கள். அவ்வளவுதான். சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றுச்சு. எப்போவா? ஒரு நாள் முழுவதுமாக. எவ்வளவு பெரிய அதிசயங்க. நான் காலகட்டத்தில் வந்தோன்னு, ஆண்டவரே இந்த தேவ வார்த்தைக்கு அடிப்படையில் நீங்க பேசணும் போது தேவ ஊழியக்காரர் கரெக்டா அதே தான். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லா சிருஷ்டிப்பும் கொண்டு வந்து அப்பதான் உறுதிப்படுத்துறேன். இது தேவ சித்தமா இருக்கிறது. என்ன சித்தமா இருக்குது? தேவ சித்தமா இருக்குது. பாருங்க பிரியமான சகோதரி, நாமும் கூட ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கும் போது நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆனா அதுக்கு நமக்கு என்ன உண்டாகணுமா? வேதம் சொல்லுகிறது, நமக்கு என்ன உண்டாகணுமா? கடுகு அளவு விசுவாசம். கடுகு அளவு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுதிரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லிச்சுன்னா, நம்ம சொன்ன விசுவாசத்தோடு அது என்னவாகுமா? நிச்சயமா போகுமா? அப்போ கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்கா? இல்ல. ஆனா ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் எனக்குள்ள தயப்படும், என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் எந்தெந்த காரியத்திலாம் நான் வீழ்ந்து போயிருக்கிறேன். சரியான விசுவாசம், உறுதியான விசுவாசம், அவிசுவாசம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாண்டாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்கணும். யோசுவா பாருங்க, யோசுவா மோசேக்கு அப்புறம் தன்னுடைய ஒரு பிரதானமான ஒரு ஸ்தானத்துல ஒரு தலைவன் என்ற ஒரு பட்டத்துல வந்து நிற்கிறார். இந்த ஒரு அதிகாரத்தன்மைக்கு வருவதற்கு முன்பாக யோசுவா எப்படி இருந்தா தெரியுமா? 40 நாள் சீனாய் மலையில மோசே என்ன பண்றாரு? உபவாசத்துக்காக காத்திருந்து கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு மோசே சீனாய் மலையில இருக்கிறாரு. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கான், இவனும் சாப்பிடல. எங்க இருக்கான்? மலையின் அடிவாரத்தில் உட்காந்துருக்கான். தேவ வார்த்தை கேட்கிறான். தேவனுடைய முகம், மோசையுடைய முகத்தை பார்க்கும்போது தேவ முகம் பிராசிக்கிறது. அந்த முகத்தை பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாம வேதம் சொல்லுகிறது யோசுவாவை பத்தி, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தானா. எவ்வளவு பெரிய உன்னதமான மனுஷங்க. பிரியமான சகோதரனே, நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி நீ சுகமா இருக்க விரும்புறியா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத. அதாவது தேவாலயத்தை விட்டு எல்லா காரியத்தை விட தேவாலயத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும், தேவாலயத்தில் நடைபெற்ற உபவாச ஜபமோ, சபையின் ஜபமோ, சுவிசேஷ கூட்டமோ, ஆராதனையோ, இல்லை வேற எந்த காரியத்தை விட்டு தயவாக பிரிந்து போக எல்லாவற்றிலும் பங்கு பெறும். யோசுவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யோசுவா அப்படின்னு அர்த்தம் என்ன? ரட்சகர். என்னங்க? யோசுவானா ரட்சகர். எப்பேற்பட்ட பேர் பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட நமக்கு என்னவா இருக்கிறாரு? ரட்சகரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் கூட நமக்கு ஆண்டவர் ரட்சகரா இருந்துக்கிறார். யோசுவா கரெக்டா 110 வயதுல அவர் செத்து போயிட்டார். 110ல அவருடைய வயசு ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சு, மரித்து போனார். மோசே எவ்விதமாக செஞ்சாரோ அதுல ஒரு வார்த்தையாகிலும், வார்த்தையின் உறுப்பாகிலும், நியாயப்பிரமாணம், சட்ட திட்டங்களாகிலும் ஒண்ணு கூட இந்த யோசுவா விட்டு பிரிவே இல்லை. மரண பரியந்தமும் அதை கடைபிடிச்சாங்க. மோசே எவ்விதமாக ரெவிதீம்ல அமேலியருக்கு முன்பாக மோசே என்ன பண்ணா சொல்லுங்க? தன்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் ஊரும் ஒரு பக்கம் ஆரோன் என்ன பண்றாங்க? தூக்கி பிடிச்சாங்க. அதே போல இந்த யோசுவா கூட ஆயி பட்டணத்துக்கு மேல ஜெயம் கொள்வதற்கு தன்னுடைய ஈட்டியை ஓங்கி இப்படியே பிடிச்சிட்டு இருக்கார். அந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் மரித்து போகிற வரைக்கும் யோசுவா தன்னுடைய கையை விட்டு அவர் இறக்கவே இல்லை. அப்பேற்பட்ட வல்லமை கொண்டவர். மோசே சிவந்த சமுத்திரத்தை பின்னிட்டு போக செய்தார்னா, யோசுவா என்ன செய்தார்? யோர்தான் நதியை பின்னிட்டு போக செய்தார். சிவந்த சமுத்திரம் மோசேவால பிரிக்கப்பட்டுச்சு. யோசுவா மூலியமா யோர்தான் நதி பின்னிட்டு ஓடுது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன், தெய்வீகமான மனுஷன், 31 ராஜாக்களை வென்றாரு.
6 தேசங்களை கைப்பிடிச்சாரு, எல்லாவற்றையும் ஜெயத்தை கண்டாரு. இப்பேற்பட்ட மனுஷன், தெய்வீகமான மனுஷன். ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளத்தக்கதான ஒரு நிலைமையில் இருக்கார். மோசே என்னென்ன காரியத்தை செய்தார், மோசே எவ்விதமாக தேவனுக்கு பிரியமா இருந்தாரோ அதே போல தேவனுக்கு பிரியமா இருந்தார். மோசே கையில தூக்குனாரா, இவரும் யோசுவாவும் கையை தூக்குனார். மோசே கோலை நீட்டுறாரா, யோசுவாவும் கோலை நீட்டுறார். சிவந்த சமுதிரத்தை மோசே பிரிக்க செய்தாரா, இவரும் யோர்தானை பிரிக்க செய்தார். ஆனா மோசேவால கானான் தேசத்துக்கு வர முடியல. யோசுவா கானான் தேசத்துக்கு சென்று அங்க இருக்கிற எல்லா விதமான எல்லைகளையும் கரெக்டா 12 கோத்திரத்துக்கு என்ன பண்ணாராம், பிரிச்சு கொடுத்தார். அப்ப பாருங்க எவ்வளவு தெய்வீகமான மனுஷன். ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது. என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? ஏன் அவருடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்கிறார், எதுக்காக இப்படி இருட்டுடுத்துக்கிறார் பாருங்க. யோசுவாவுடைய வாழ்க்கையில அவர் எவ்விதமாக ஜெபம் பண்றாரு. யோசுவா 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் போதுமா? பாருங்க, யோசுவா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறான், கண்ணீர் விடுறான், கெஞ்சுறான் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை, எதற்காக நான் இப்படி இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நாங்கள் தோல்வி காணலையே. ஆனா முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களை இப்பேற்பட்ட ஒரு பெரிய தோல்வி. அடுத்த வாசியமா, அவருடைய பாரத்தை பாருங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இப்படி சேர்ந்துட்டீங்களே, ஆண்டவரே எங்களுக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, எங்களுடைய ஜனங்க கிட்டத்தட்ட 36 பேர் வெட்டி போட்டாங்களே. கண்ணீரோடு வியாகுலத்தோடு கேட்கிறார். 36 பேர் வெட்டிட்டாங்க என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்க. அவர் கொதித்து எழுந்தது, அவர் ரத்தம் கொதிக்குது. ஆண்டவருக்கு முன்பாக முறையிடுறார், வஸ்திரத்தை கீழ்ச்சி கொள்றார், அந்த உடன்படிக்கை முன்பாக முற்று தாழ்த்துறார், ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார் யோசுவாக்கு 8ஆம் வசனத்துல, ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் போதுமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவோ நன்மை பெற்றவங்க, கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு என்ன காட்டினாங்களா? முதுகை காட்டினார்களாம். இல்ல, நாம கூட எப்படி இருக்கோம்? முதுகை காட்டுறவர்களாகத்தான் காணப்படுறோம் இல்லையா? அநேக முறை இப்படிதான் பண்றோம். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆயின்னு ஒரு பட்டணம், இதுக்கு முன்பாக எரிகோவை போய் வென்று யுத்தத்தில் ஜெயம் பெற்று வந்த இந்த இஸ்ரவேலர்கள் சிம்பிளா ஒரு 3000 பேர் தான் அந்த ஆயி பட்டணத்தில் இருக்காங்க. அதுக்கு இங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை 36 பேர் வெட்டி போட்டுட்டாங்க. எரிகோ என்பது 8 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. எவ்வளவா? 8 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதோடைய மதில் சுவர் எப்பேற்பட்டதுன்னா 2 பஸ் போகக்கூடிய 20 அடி பெருசு மதில் சுவர். அதனுடைய உயரம் எப்பேற்பட்டதுன்னா 30 அடி உயரம். இப்பேற்பட்ட எரிகோ கோட்டையே அழிச்ச இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ என்ன ஆச்சு? பாவம். எப்பேற்பட்ட பாவம்? ரகசிய பாவம். மேல தோட்டத்துக்கு எப்படி இருக்காங்க? இஸ்ரவேலன், யுத்த வீரன், போர் சேவகன், படைத்தலைவன், எல்லாம் நல்லதான். ஜெபிக்கிறீங்க, அழுவுறீங்க, விண்ணப்பிக்கிறீங்க, முழங்கால இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா என்ன இருக்கு உள்ள? பாவம். என்ன பாவம்? ரகசிய பாவம். இந்த ஆக்கான் நமக்கு நல்லாவே தெரியும். பாபிலோனுடைய சால்வை எடுத்துட்டான், சில பொன்னான காரியங்களை திருடிட்டான், எடுத்துட்டு போய் தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வச்சு தேவ சமூகத்துக்கு பாவம் செய்தான். இதை தெரியாத யோசுவா, இதை புரிந்து கொள்ளாத யோசுவா ஜனங்களை அனுப்பி 36 பேர் இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேர் செத்துட்டாங்க? 36 பேர் அங்கே செத்து போயிட்டாங்க. கண் கலங்கிட்டான், வஸ்திரங்களை கீழ்த்து கொண்டான். அவரும் அவருடைய மூப்பர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக ஒருமனப்பட்டாங்க. இப்போ யோசுவாக்கு புத்தி வந்துச்சு.
ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் கேட்குறான், என்னை மன்னிங்க ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்க உங்களுக்கு எதை காட்டினாங்க? முதுக காட்டிட்டாங்க. தன்னை தாழ்த்துறான் தேவனுக்கு முன்பாக. பிரியமானவனே, இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 5 காரியங்கள் இருக்கு. யோசுவாவை போல இன்னைக்கு நாம் ஆண்டவர் இடத்துல கண்ணீரோடு, வியாகுலத்தோடு, விண்ணப்பத்தோடு நாம் அவனோட சன்னிதானத்தை தாழ்மையாக ஜெபிக்க வேண்டிய ஒரு 5 விதமான காரியங்கள் இருக்கு. அது என்னென்ன காரியங்கள்? முதலாவது, நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் 3:16ல நீங்கள் போதுமா? பாருங்க, முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படணும். இன்னைக்கு நான் அநேக ஊழியத்துக்கு போறேன் ஆண்டவரே, உங்களுடைய பலிபீடத்திலிருந்து நான் போதிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நான் கொண்டு செல்றேன். அநேக விதமான காரியங்களில் உங்களுடைய தேவ செய்களை நான் முதன்மையா இருக்கேன். ஆனா அது வெளிப்பிரகாரமா இருக்கு. உள்பிரகாரமா ஆக்கான போல சுபாவம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவரே தயவாக நான் மன்னிங்க அப்பா. நான் உன்னுடைய விண்ணப்பிக்கிறேன், என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படணும். முதலாவது நம்ம விண்ணப்பம் எப்படி இருக்கணுமா? நமக்காக ஜெபிக்கணும். எதுக்கு தெரியுமா? இது ஆண்டோடைய காலம் சமீபமா இருக்குது. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்குது. நம்முடைய உள்ளான மனுஷன் ஆண்டவருக்குள்ளாக பலப்படணும். தேவ சமூகத்துக்கு முன்பாக உள்ளான மனுஷன் ஆவிக்குள்ளாக அனுதினமும் வளரணும். அது மட்டும் இல்ல, அங்க பாருங்களேன் எப்படி இருக்கணுமா? 16ஆம் வசனத்துல 15ஆம் வசனம் வாசிக்கல. 15ஆம் வசனத்துல பலப்படவும். 17ஆம் வசனத்துல ஆமா, அன்பிலே நம்ம எப்படி இருக்கணுமா? விசுவாசத்திலே நாம் நிலைவுள்ளா இருந்து அன்பிலே வேரூன்றி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில யார் மேல் அன்பிலே வேரூன்றி இருக்கணும்? கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பிலே வேரூன்றி இருக்கணும். இந்த உள்ளான மனுஷன் ஆண்டவர் என்ன பலப்படுத்தும். இந்த உள்ளான மனுஷன் எப்படி பலப்படுவான்? தேவனோடு பேசணும். ஆண்டவரே என்னோடு பேசு. எப்படி பேசுவார் ஆண்டவர்? ஜெபத்தினால. இன்னைக்கு வெளியரங்கமா இந்த உபவாசத்துல வந்து ஜெபிக்கிறோம் இல்லையா? இது இல்லை, இது எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாரும் ஜெபிப்பாங்க, எல்லாரும் முயங்கால இருப்பாங்க, எல்லாரும் ஓ இவர் பரிசுத்தமா நினைப்பாங்க. அது இல்லை. நம்ம தனிப்பட்ட முறையில, தனிமையான முறையில, யாரும் இல்லாத போது ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நம்ம பேசணும். நம்முடைய வீட்டு கதவினை சாத்தி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு பேசணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவ சித்தத்தை அறிந்து தேவ வழியில நடக்கணும். முதலாவது இந்த உள்ளான மனுஷன் பலப்படணும்னா தேவனோடு அவன் பேசணும். காலையிலும் பேசணும், மாலையிலும் பேசணும். நமக்கு எப்பெல்லாம் இந்த விழிப்பு வருதோ, தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறோமோ, மனுஷங்கிட்ட எடுத்த உடனே டீ போடு, காப்பி போடு, அதை போடு, இதை போடு சொல்றதில்ல. முழங்கால படிட்டு தேவ மனுஷன், தேவ சகோதரியே, விசுவாசியே, ஒரு உள்ளான மனுஷன் பலப்படனா யாருக்கிட்டையும் பேசாம ஆண்டவர் சமூகத்தில் முட்டிக முழங்கால் படிட்டு, அப்பா இந்த நாளை கொடுத்தீங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், என் உள்ளான ஆத்மாவை மனுஷன் நீங்க பலப்படுத்துங்க, நான் உங்களுக்குள்ள வேரூன்றி நிற்கணும். விசுவாசத்தில் முதல்ல நாம வேரூன்றி நின்னாதான் நாம மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அதனால தான் எசேக்கியேல் சொல்றாரு, முதலாவது நீ ஆயத்தப்படும். யார் ஆயத்தப்படணுமா? நாம ஆயத்தப்படணும். அப்பொழுது உன்னுடைய கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீ அவனுக்கு காவலனா இரு. அப்ப நாம ஆயத்தப்படணும்னா ஆண்டு விட்டு கேட்கணும், அப்பா என் உள்ளான மனுஷன் சரிப்படுத்தும், நான் எந்தெந்த காரியங்களை நான் வீழ்ந்து போயிருக்கிறேன், இன்னமும் நான் உனக்கு நேரம் தரலையா, இன்னமும் எனக்கு உலக பிரகாரமான மனுஷங்களோட நீங்க அதிகமா பேசுறீங்க, அதிகமா சவகாசம் வச்சுக்கிறீங்கன்னா இன்னமும் கர்த்தர்கிட்ட வளரலன்னு அர்த்தம். ஒரு மனுஷங்களோட நம்ம பேசுவதை காட்டிலும், மனுஷங்களோட பழகி அவங்களோட அதிக சம்பாஷணை செய்வதை காட்டிலும் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனோடு பேசுவதுதான் உள்ளான மனுஷன் பலப்படுவான். ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கை விசுவாசத்துல வேரூன்றி நிற்கும். காற்றடிக்கும். இந்த விசுவாச வாழ்க்கையில முள்ளு மேல சேலை போட்ட மாதிரி அது நீ இஸ்துனா என்ன ஆயிடும்? கிழிஞ்சிடும். பொறுமையா எடுக்கணும், பக்குவமா எடுக்கணும். இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம முள்ளு மேல நடக்கிற மாதிரி, கத்தி மேல நடக்கிற வாழ்க்கை,
அப்படி ஒரு தவறுதலாக நம்ம காலை எடுத்து வச்சாலும் அது நம்ம காயப்படுத்தும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரே என்ன முதல்ல நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். என் உள்ளான மனுஷன் எப்போ பலத்தோடு இருக்கிறானோ அப்போ தான் நான் மற்றவங்களை பலப்படுத்த முடியும். எப்போ நான் ஆயத்தமாக இருக்கணும், எப்போ நான் என்னன்னா தாய்மையோட ஒத்துக்கொள்ளணும், நான் எப்போ நான் உன்னுடனே பேசுகிறேனோ அப்போ தான் என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படும். முதலாவது காரியம், உள்ளான மனுஷன் நம்ம பலத்தோடு இருக்கணும்னா ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30-32 மட்டுமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32. உம்முடைய அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழுதையும் முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவருக்குள் அனுகிரகம் செய்தருளும் என்றார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இரண்டாவது காரியம், நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? உபவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சபையில என்னுடைய விசுவாசங்களுக்குள்ளாக என்னுடைய சகோதரர்களுக்குள்ளாக ஒரே மனமும் ஒரே விசுவாசமும் வேணும் ஆண்டவரே. இந்த ஒரே மனம் இந்த ஒரே இருதயமும் இல்லாத காரணத்தினால தான் அநேக சபைகளில் கூட்டமாக குழுவா அநேக பிரிவினைகள். சில பேர் சில கூட்டமாக பிரிஞ்சு போகிறாங்க. சில கூட்டங்கள் தனக்கு பதவிக்காக வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டினதை அவங்க விரும்பினதை அவங்களுடைய இருதயம் எப்போ அது கிடைக்கலும் தோணுதோ உடனே பிரிவு. ஆனாகினால நம்ம என்ன பண்ணணுமா? இரண்டாவது எதற்காக நோக்கி பார்க்கணுமா? ஆண்டவரே, என்னுடைய சபையில் என்னுடைய இந்த குடும்பத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மனசு தாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே மனசு இருந்துச்சு வச்சுக்கேன். இப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிக்கோ ஒரு ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் நடக்குதுன்னா அவருடைய சந்தோஷத்தில் நாமும் சந்தோஷமாக இருப்போம். அவருக்கு ஒரு துக்கம் நடக்குது, ஒரு அசம்பாவம் நடக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? அவரோடு சேர்ந்து கூடி ஜெபிப்போம். அப்போ இது எங்கிருந்து வரும் அப்படின்னா, விசுவாசிகளுக்கு ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருக்கணும், ஒரு மனப்பாடு இருக்கணும். ஆண்டவரே, தயவாக என்னுடைய இந்த சியோன் ஜெப வீட்டில், ஏலிம் ஜெப வீட்டில், ஷாலோமில், லீபனோனில், என்னுடைய தலைமை சபை ஜோஷமால ஆண்டவர் எனக்கு எப்படி வேணும்? ஒரே இருதயம் வேணும் ஆண்டவரே, ஒரே மனம் வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் மேலே சொல்கிறார் பாருங்க, 4 காரியங்களுக்காக அவர் சொல்கிறாரு. முதலாவது பரிசுத்த பிள்ளைகளுக்காக. பரிசுத்தமான பிள்ளைகள் யாரு? தேவனுடைய சன்னிதானத்தில் தன்னை தானே முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்கள் பரிசுத்தமான பிள்ளைகள். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமையுள்ளவர்களாக இருக்கோம். அதுக்கப்புறம் யாருக்காக நம்ம ஜெபிக்கணுமா? பிணியாளிகளுக்காக. 30ஆம் வசனத்தில் பாருங்க, பிணியாளிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் இருக்கோம். நம்ம சபையில் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தாரில் எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் உயிருக்கு போராடி கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரத்தம் கிடைக்காம, சரியான அந்த உடல் உறுப்பு கிடைக்காம எத்தனையோ பேர் பயங்கரமான கொடிய வியாதியில், மரண வியாதியில் எத்தனையோ பேர் தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளுகிறாங்க. வியாதியில் அநேக விதமான பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? இங்கிருந்து ஜெபிச்சா மட்டும் போதுமா? இல்லைங்க, மருத்துவமனைக்கு போகணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுடைய கஷ்ட நஷ்ட துக்கத்தில் அவங்களோட நம்ம அன்பாக பேசணும், அவங்களுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குது அவங்கள தரிசிக்கணும். அப்போ தான் நம்ம தேவ பிள்ளைகள் என்றதை அவங்க தெரிந்து கொள்வாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அவங்க எப்படி தெரிஞ்சு கொள்வாங்க? இப்பேற்பட்ட காரியங்கள் செய்யணும். அவங்க உயிருக்கு போராடிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சுகத்தோடு இருக்கோம், ஜீவனோடு இருக்கோம், பலத்தோடு இருக்கோம். ஆனால் நோயாளிகளுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பட்டியலில் 3வது இடத்துல ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. எவ்வளோ படிப்பு இருக்குங்க, அவங்க படித்தாங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க ஊழியக்காரங்க. ஆனால் ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அந்த படிப்பு எனக்கு வேணாம், அந்த சம்பளம் எனக்கு வேணாம், எல்லாத்தையுமே தேவனுக்காக என்ன பண்ணுறாங்க? முற்றிலுமாக அர்ப்பணிச்சுட்டு
தேவனுடைய ஊழியத்தை நான் செய்ய வர சொல்லிட்டு அவங்க தேவ ஊழியத்தை செய்ய வராங்க. பிரியமான சகோதரனே, தேவ ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. முழு நேர காட்சர்கள், முழு நேர தேவ ஊழியக்காரர்கள், மறைமுக ஊழியக்காரர்கள், தேவ ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், தேவ ஊழியத்திற்காக தன் சொந்த நாட்டை விட்டவர்கள், தேவ ஊழியத்திற்காக அநேக விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் வேண்டவர்களுக்காக நீங்க ஜெபிக்க நீங்க கடமை உள்ளவர்களா இருக்கணும். ஊழியக்காரர் எப்பவுமே மறந்து போகணும். ஊழியக்காரரை நம்ம கனப்படுத்தணும். ஊழியக்காரருக்காக நம்ம என்ன பண்ணணும்? முற்றிலுமா அவர்களுக்காக எப்போதும் அவங்களுடைய ஜபத்துல நம்ம தாங்குகளா இருக்கணும். தன்னை சொந்த வேலையை விட்டாங்க, குடும்பத்தை விட்டாங்க, அவங்களுக்கு உண்டான சுகபோக வாழ்க்கைகளை விட்டாங்க. முழு நேர தேவனுடைய ஊழியக்காரனாக மினிஸ்ட்ரியாக தங்களை தாங்கள் தாழ்த்துக்கிட்டு எவ்வளோ அருமையான ஊழியத்தை செய்கிறாங்க. அந்த ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிக்க முற்றிலுமாக கடமையுள்ளவர்களாக இருக்கும். அவருடைய அடுத்தபடியில் வரிசையில் பார்க்கும்போது சுவிசேஷத்தை எப்படியா தைரியமாக பிரசங்கிக்கணுமா. இன்னைக்கு அநேக தேசங்களிலும் அநேக கிராமத்திலும் பார்க்கும்போது RSS அநேக விதமான ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு பிள்ளைகள் விரோதமாக எவ்வளோ காரியங்கள், எவ்வளவு பயங்கர விதமான கோரமான செயல்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. பிரியமான சகோதரனே, நம்முடைய நாட்டில் நம்ம சுகபோகமாக வாழ்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க நாம் பிரயாசப்பட்டவர்களாக இருக்கோம். ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்பொழுது நம்ம தைரியமாக பிரசங்கிக்கிறோமோ தேவ சித்தம் நிறைவேறுகிறது. நம்ம பாரத்தோடு ஊக்கத்தோடு உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அவங்க சொல்றாங்க, ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. அவர்கள் அனுகிரகத்தை நம்ம செய்யணும்னா, ஆண்டவர் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அவருக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கடமையுள்ளவர்களாக இருக்கோம். அதனால்தான் அப்படி ஜெபிக்கின்ற ஜெபம் தான் ஒரே விசுவாசமா இருக்குமா, ஒரே மனமுள்ளமா இருக்குமா. இவங்க என்ன பண்ணுவாங்க? தனக்கு உண்டானது இது என்னது, இது என்னுடைய பங்கு, இது எனக்கு உண்டானது யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சகலமும் பொதுவா இருக்கும். எல்லாமே சகலமும் பொதுவா இருக்குமா. அங்க பாருங்க, அந்த வசனத்துல அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவர்களுக்கு உண்டானது ஒரு காரியமும் இது என்னுடைய பொருள் சொல்லலைங்க. பொதுவாக வச்சு அவர் தேவ சமாதானத்தை அவர்கள் அனுபவித்து வந்தாங்க. இன்னைக்கு நாமும் கூட பிரியமான சகோதரனே, அன்புள்ள சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், ஒரு மனப்பாட்டு சபையில இருக்கணுங்க. ஒரு மனப்பாட்டு, ஒரே இறுதியம், ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை சபையில இருந்தால் தான் சபையாகப்பட்டது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய சபை அவரை எதிர்கொண்டு போகும். ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியா நம்ம இருக்கிறோம். அதில் பார்த்தோம் இல்லையா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்த அலங்காரம் எப்படி வரும்? சகோதர சகோதரிக்குள்ள ஒரு மனப்பாட்டு இருந்தால் தான் வரும். சகோதர சகோதரிக்குள்ள ஒரே இறுதி இருந்தால் தான் நமக்கு வரும். இது இரண்டாவதாக இப்பேற்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். மூன்றாவதாக நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய அருமையான சபையினுடைய தூண்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய தூண்கள் யாரு பாருங்க. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புலம்பல் 5:14. முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் பாருங்க, வாலிபர்கள் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிட்டு. இன்னைக்கு நமக்கு சபையாக தூணுன்னு சொல்றோம் இல்லையா, சபைக்கு தூண் யாரு? நிச்சயமா வாலிபர்கள். வாலிபர்கள் அவர் மறைமுகமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க இல்லையா. அந்த வாலிப சகோதர சகோதரிமார்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எத்தனையோ வாலிப சகோதர சகோதரிகள் எவ்வளோ பயங்கரமான பாவ செயலில் ஈடுபட்டு ஒரு 2 நாளுக்கு முன்பாக தன்னுடைய சொந்த தாயையே அவன் கொன்று போட்டு தன்னுடைய சுகபோகங்களுக்காக, தன்னுடைய உலக பிரகாரமான வழிபாடுகளுக்காக தன்னுடைய சொந்த தாயை அவன் கொன்று போடும் அளவுமான இந்த உலகம் அவன் வஞ்சித்து ஈக்குது. உலகம் ஃபுல்லாக இப்போ எதில் மாட்டிருக்கு? வலை இல்லையா, இன்டர்நெட். உலகம் ஃபுல்லாக எதில் இருக்கு? ஃபுல்லாக இன்டர்நெட். பயங்கரமான பாவம். அது மட்டும் இல்லை, அநேக விதமான பாவ செயல்களுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிங்க. அநேக விதமான பாவ செயல்கள் வாயில சொல்ல முடியாத அளவுக்கு
கூசுகின்ற அளவுக்கு பாவ செயலை செய்து கொண்டிருக்காங்க. தயவாக உங்களுடைய ஜபத்தில் அவங்களை எப்போதும் தாங்குங்க, மறந்துடாதீங்க. வாலிபர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஏன் தெரியுமா? அவங்க பைபிளுக்கு போகிறாங்க. பைபிளில் ஒரு வாலிபர் இருந்தான். நம்ம பரிசுத்தமான வேதத்தில் பயிர் பண்ண 2 வாலிபர் பார்க்கணும்னா, ஒன்று யோசேப்பு, 2வது தானியல். இவங்க பரிசுத்தமானவங்க. இதில் தானியல் என்ன பண்ண தெரியுமா? தனக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும் போது அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய தோழர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து அவர் எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணாராம். ஆண்டவருக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாராம்? விண்ணப்பம் பண்ணாராம். பிரியமான சகோதரனே, அது போல வாலிபர்களுக்குள்ளாக உண்டாகும். ஏன் வேதம் சொல்லுது, எங்களுடைய வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள். இன்னைக்கு வாலிபருக்கு எத்தனையோ பேர் பிரிந்து போறாங்க. தாய் தகப்பன்மார்கிட்ட பெட்ரோலுக்காக செலவுக்காக வாங்கி வைக்கிறாங்க. அதை வாங்கி தன்னுடைய வண்டியில போட்டுக்கிட்டு எங்கெங்கேயோ தூர தேசத்துக்கு அநேக விதமான பாவ செயலுக்கு ஓடிக்கொண்டிருக்காங்க. ஒரு வாலிபனுக்கு நல்லா தெரியும், இதே மாதிரி தான் ஆச்சு. அந்த 2 வீலர் வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வண்டி. அந்த வண்டி வாங்கி 1 லிட்டர் தான், 10 லிட்டர் கூட அந்த வண்டியில் நிரப்பல. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அந்த வண்டியில் நிரப்பிட்டு போய் தன்னுடைய தகப்பனார், தாயார், உற்றா உறவு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க. ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரத்து காட்டியும் போகிறவன் வேகத்தில், அவ்வளோ வேகத்தில் போனால் திரும்பி வரும்போது 3 மணி நேரத்தில் அதே ஆம்புலன்ஸில் பிணமாக வரும். என்ன காரணம்? வேகம் ஓட்டினா ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டான். அவன் போய் வேகமாக போய் யூட்டர்னை போட்ட உடனே அங்கிருந்த செவரு ஓரமாக இருந்த டிவைடர் மேலே ஸ்பாட்லேயே மண்டல இடித்து அதே இடத்துல உயிர் விட்டான். தகப்பனார் பைத்தியக்காரன் போல மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறிட்டான். பிரியமான சகோதரன், வாலிபர்கள் எப்பவும் மறந்துடாதீங்க. நம்முடைய வாலிபர்களுக்காக எப்போதும் நம்ம ஜெபிக்கணும். அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக காத்திருந்து ஜெபித்தாங்கன்னா வாலிபருடைய ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அதனால வாலிபர்களை தயவாக உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் நினைவு கொள்ளுங்க. அடுத்ததாக 4வதாக நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள பலப்படணும்னு பார்த்தோம். 2வதாக பார்த்தோம், யாருக்காக பார்த்தோம்? ஒரே இருதயமும் ஒரே மனமும், அதாவது ஒற்றுமை ஒருமனப்பாட்டுக்காக பார்த்தோம். அதோடு கூட மேலே சொல்லப்பட்ட வசங்களுக்காக பார்த்தோம். யாருக்காக? தேவ பிள்ளைகளுக்காக, தேவ ஊழியக்காருக்காக, பிணியாளிகளுக்காக பார்த்தோம் இல்லையா? இவங்களை எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது தான் நமக்கு என்ன உண்டாகுமா? ஒரே இதயம் உண்டாகுமா? ஒரே மனசு உண்டாகுமா? இது எங்கே உண்டாகணும்? நம்முடைய சபையில் உண்டாகணும். இதுக்காக நம்ம பார்த்தோம். 3வது பார்த்தோம், வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். இது எல்லாமே பரிசுத்த ஆவியான ஒரு ஏவுதலின்படியாக தான் இங்கிருந்து சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியான நம்மோடு பேசுகிறார். தயவாக காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லுகிற வண்ணமாக பரிசுத்த ஆவியான எதுக்காக நமக்கு பாரத்தை வச்சிருக்கிறாரோ நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம். 4வதாக நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை. ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? ஆண்டவர் சொல்றாருங்க, இன்னைக்கு நீங்க அநியாயத்தை சகித்துக் கொள்ள மாட்டீங்க, ஏன் நீங்க நஷ்டத்தை பொறுத்து கொள்ள மாட்டீங்க? இன்னைக்கு நமக்கு இந்த 4வதாக ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அநியாயத்தையும் நஷ்டத்தையும் நம்ம என்ன பண்ணுமா? சகிப்போடு இருக்கணுமா? அது எங்க இருக்கணும்? குடும்பத்தில் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக சகிப்புத்தன்மை இருக்கணும். சகோதரர்கள் மத்தியில் சகிப்புத்தன்மை இருக்கணும். வேலை செய்கின்ற இடத்துல சகிப்புத்தன்மை இருக்கணும். ஊழியத்தில் சகிப்புத்தன்மை இருக்கணும். எல்லா காரியங்களிலும் நமக்கு ஆண்டவரை போதிக்கிறது காரியம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை இருக்கா? ஜெபிக்க வந்திருக்கிறியே சகோதரனே, ஜெபிக்க வந்திருக்கியே, சகிப்புத்தன்மை இருக்கா? சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அப்போதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக என்ன பண்ணுவோம்? சகிப்புத்தன்மை இல்லைன்னா நாமும் உலகத்தார் தான். நாமும் இந்த உலகத்தாரோட ஒன்றான மனுஷர்களாக தான் இருப்போம். எங்கே இருக்கணும்? முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தை ஆளாதவன் சபையில் வந்தோ இல்லை சொந்த குடும்பத்தை ஆள தெரியாதவன் வேற எந்த காரியத்தையும் அவன் என்ன பண்ண முடியாது, அவன் வேலைக்கு வர மாட்டான். ஆண்டு சொல்ற அன்பிட்டிவன். அதனால குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இருக்கணும். உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சகோதர சகோதரிகள் இடத்துல சகிப்புத்தன்மை இருக்கான்னு பாருங்க. அநேக விதமான வீட்டுகள் இப்போ என்ன தெரியுமா? சொத்து பிரச்சனைகள். எனக்கு அந்த சொத்து தரல, எனக்கு இந்த சொத்து தரல, எனக்கு அவன் எடுத்துட்டான், இவன் எடுத்துட்டான். கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனப்பாட்டு இல்லை. என்னுடைய கணவன் மதிக்கிறது இல்லை.
மனைவி சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன? அவர் என்னை எப்போதும் அன்பா வைக்கிறது இல்லை. இதை தான் பிரியமான சகோதரனே சகோதரியே, எல்லாவற்றும் சகிப்புத்தன்மை. ஊழியத்தில் என்ன பிரச்சனை? எனக்கு ஊழியத்தில் யாரும் என்னை மதிக்க மாட்டேறாங்க. நான் தேவனுக்காக இவ்வளோ வருஷமா காத்து கொண்டு இருந்தேன், நான் தேவனுக்காக இத்தனை வருஷம் உழைச்சினேன். அந்த சகிப்புத்தன்மையோடு நம்ம ஊழியத்தை செய்யும்போது மனுஷர்கள் கைவிட்டுடலாம், யார் வேணாலும் நம்ம கைவிட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமா நீ சகித்து கொண்டு இருக்க காரியத்தை நிமித்தமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மென்மைப்படுத்துவார். தேவன் உன்னை உயரத்தில் வைப்பார். பிரியமான சகோதரனே, சகிப்புத்தன்மையோடு இங்கிருந்து நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, சகிப்புத்தன்மையை முதல்ல எனக்கு தாங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா தருவார். கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எதற்காக நம்ம ஜெபிக்கணுமா? யோவான் 21ஆம் அதிகாரம். யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். பாருங்க, இந்த 5வதாக கடைசியாக ஆண்டவர் நம்மோடு சொல்லி இந்த காரியம் என்ன தெரியுமா? பிரியமான சகோதரே, உன்னுடனே உழைத்த உன்னுடைய உடன் ஊழியக்காரர்கள், உடன் சகோதர சகோதரிகள் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. யாருக்காக ஜெபிக்கணுமா? பின்வாங்கி போன ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் நம்மோடு ஆரம்பிச்சாங்க இந்த ஊழியத்தை இல்லையா? கொஞ்சம் நினைவு கொடுத்து பாருங்களேன். எத்தனை பேர் நம்ம ஒருமனப்பட்டவர்களாக எவ்வளோ சுவிசேஷத்துக்கு போயிருப்போம், எவ்வளோ விதமான ஆண்டவருடைய செயல்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார். நம்மோடு வந்தவங்க எங்க? அந்த விசுவாசி எங்க? அந்த சகோதரி எங்க? தேவ ஊழியத்தை அவங்க செய்கிறாங்களா? பின்னிட்டு போயிட்டாங்க. ஏன்? இந்த உலக காரியங்கள் அவங்களை என்ன பண்ணிச்சு? பின்னடிமடியாக செய்துச்சு. இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோட எத்தனையோ பேருக்கு வந்தாங்க ஆண்டவர், ஆனால் ஊழியத்தை சரியான முறையில் அவங்களால செய்ய முடியல. எதற்கு? உலக காரியங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், இப்பேற்பட்ட காரியங்கள் எப்போ வருகிறதோ கர்த்தருக்குள்ள வேரூன்றி இல்லாத அந்த அன்பு என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக பல பாடுகள் பட்டார், அவமானத்தைப்பட்டார், இவ்வளோ நிந்தைகளும் சகித்து நமக்காக அன்புள்ள ஆண்டவர் நம்ம நேசித்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு துன்பம், நமக்கு துக்கம், கவலைகள், பாடுகள் வரும்போது எனக்கு வேணாம், நான் ஊழியத்தை விட்டு பின்னோக்கி போகிறேன். அதுதான் இந்த அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? பின்னோக்கி போனார். அதன் பிற்பாடு மனம் கசந்தார், அழுதார். அவர் எப்படி பேசுறார் திரும்ப ஆண்டவர்? எப்படி ஊழியத்தில் அழைக்கும் போது முதல்ல யோனாவின் குமாரனாகிய சீமோனே இப்படி அழைச்சாரோ அதே அழைப்பு இந்த 21ஆம் தேதி கடைசி பாத்து நீங்கள் வாசிக்கும் போது 3 வாட்டியும் சொல்லுவார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாய். யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பேதுருன்னு கூப்பிடல, ஆண்டவர் தானப்பா வச்சார் பேதுருன்னு. பேதுருன்னா கல் இல்லையா? கர்த்தருக்குள்ள திடமா இருக்கிறவர். இந்த கல்லின் மேல என்னுடைய சபையை நான் கட்டி எவ்வளோ வாக்கு தத்துவங்கள் கொடுத்தார். ஆனால் அப்படி கூப்பிடல, பேதுரு வான்னு கூப்பிடல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே 3 வாட்டி கூப்பிடுறார். பாருங்க, இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டியது கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்திலிருந்து யாரெல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க தயவாக எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து ஒன்று சேரணும். உங்களுடைய தேவ செயல்களை அவர் நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்தணும். பிரியமான சகோதரிய சகோதரியே, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றார். இந்த உபவாச நேரத்தில் நம்ம இந்த 5 காரியங்களுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவது நம்ம யோசுவா பற்றி பேசணும்னு பார்த்தோம் இல்லையா? யோசுவா என்ன பண்ணாரு? மோசே கை தூக்கினது போல அவரும் யோசுவா கை தூக்கினார் இல்லையா? கை தூக்கி அவரும் ஜெபித்தார். யோசுவா எவ்விதமாக சிவந்த சமுத்திரத்தை 2 பாயிலா பிரிச்சாரோ அதே போல யோசுவா யோர்தான் நதியை பின்னிட்டு உடைச்சிட்டார். யோசுவா 31 ராஜாக்களை வென்றார். யோசுவா 6 தேசங்களை கைப்பற்றினார். அது மட்டும் இல்ல, இந்த யோசுவா கானான் தேசத்துக்கு கொண்டு போக மட்டுமாக உண்மை உள்ளவராக இருந்தார். யோசுவான்ற பேரு 2 பேர் இருக்குது. யோசுவா இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா? இது நூனின் குமாரனாகிய யோசுவா. இன்னொரு யோசுவா இருக்கார். அவர் யாருன்னா பிரதான ஆசாரனாகிய யோசுவா. இது சகரியா புஸ்தகத்தில் வாசிப்போம். இன்னொரு யோசுவா இருக்கார். அவர் யார் தெரியுமா? நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவருக்கு பேரும் யோசுவா. இந்த பதத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் அது 3 விதமான யோசுவாக்கள். ஆனா இந்த யோசுவா சரீர பிரகாரமான கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். நம்முடைய பரம யோசுவா நம்ம நித்திய கானானுக்கு, பரம கானானுக்கு அவர் கொண்டு போக அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எதற்காக ஜெபிச்சோம்?
ஜெபிக்க வேணும் பார்த்தோம். முதலாவது நம்ம உள்ளான மனுஷன் பலப்படணும். ரெண்டாவது ஒரே மனம், ஒரே இருதயம், விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனப்பாட்டு காணப்படணும். மூன்றாவது வாலிபர்களுக்குள்ளாக அங்கே வாலிபருடைய அந்த விழுந்து போகிற நிலைமையை குறித்து அவளுக்காக நம்ம எப்போது ஜெபிக்கிறோம். வாலிப பசங்க பாருங்கள், என்னால் நிறைய பேர் வாத்திய கருவிகளை வாசிக்க வராங்க, தப்பலாடிக்க வராங்க, நிறைய காரியங்களை செய்ய வராங்க, நல்லது தான். ஆனால் அந்த நேரம் மட்டும்தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. அவளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அவருடைய வஸ்திரங்கள் வேறு விதமாக போடுறாங்க, அவருடைய உடைகள் அவருடைய எங்கெங்கேயோ பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சகிப்பே இல்லை நம்மளுக்கு. ஆனாலும் தேவ செயல்கள் செய்கிறாங்க. அவருக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. அவர் சரீர பிரகாரமாக இல்லை, உள்ளான பிரகாரமும் ஆவிக்குள்ளாக அவங்க மாறணும், சரீர பிரகாரமாகவும் அவங்க மாறணும். தேவ செயலை எதிரோ தானவங்க இங்கே தப்பலா அடிக்கிறதோ இல்லை மியூசிக் போகிறதோ எப்படி தன்னுடைய சொந்த பிரகாரமான ஆடம்பரத்தோடு தேவ ஊழிகளை பண்ணக்கூடாது. பயபக்தியோடு வரணும். ஒரு தப்பலா நம்ம தொடங்கும்போது, ஒரு டேமன் எடுக்கும்போது, ஏதாச்சும் பண்ணும்போது பயபக்தியோடு இருக்கணும். வாலிபர்கள் குறிப்பாக ஜபன்னு சொல்லிட்டா முழங்காலே தான். நீ முழங்கால் படி இல்லாமல் ஜபத்தில் இருந்தனா ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது. வாலிபர்கள் தான் முழங்கால் படுவோம். இப்போ வயதானவர்கள் அவங்களாம் முழங்கால் பட முடியுமா? அவங்களாம் அந்த ஸ்டேஜ் தாண்டி போயிட்டாங்க. வாலிபர்கள் ஜபத்தில் ஆடும்போது முழங்கால் இருக்கணும். தயவு செஞ்சு அதை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு முழங்கால் இருந்தால் தான் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம கனப்படுத்த முடியும். அடுத்தது நான்காவதாக நம்ம எதை பார்த்தோம்? சகிப்பு தன்மையை நமக்குள்ளாக இருக்கணும். ஐந்தாவது கடைசியாக என்ன பார்த்தோம்? ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போனவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் இருக்கோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஆகினாலே பிரியமான சகோதரனே சகோதரி, யோசுவா சொல்கிறார், சூரியனே சந்திரனே நீங்கள் தரித்து நில்லுங்கள் என்று ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு தேவன் அப்பேற்பட்ட காரியத்தை செய்தார். இன்னைக்கு நொறுங்குண்ட கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரியை போல பாரத்தோடு நீங்கள் ஜெபிச்சினா நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட வார்த்தைகள் நம்ம சுறுசுறுப்பாக நாம் ஜெபிக்கலாம். சுறுசுறுப்பாக ஜெபிக்கலாம். தனிப்பட்ட ஜெபம் எழுதிட்டார். ஆரம்பிக்கலாம்.